அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒவ்வொரு மணிமணியான திருப்புகளை நாம் கண்டு கழித்து வருகிறோம். சிலவற்றில் நம் இறப்பை பற்றி இருக்கிறது, சிலவற்றில் நம் பிறப்பை பற்றி இருக்கிறது, சிலவற்றில் திருமாலை பற்றி இருக்கிறது, சிலவற்றில் பிள்ளையாரை பற்றி இருக்கிறது. எவ்வளவு அழகாக அவர் கருத்துக்களை அதில் புகுத்தி பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். இன்று திருமயிலை, இப்பொழுதுதான் மகோத்சவம் நடந்தது அல்லவா, தேர் எல்லாம் நடந்தது. அந்த திருமயிலுக்கு செல்ல போகிறோம். அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே என்று தொடங்கும் அந்த பாடல். எப்பொழுதும் போல் அதை வரி வடிவில் கண்டு கழிக்கலாம். பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இப்பொழுது வரி வடிவம். அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்று இளையாதே திரள் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா விமல மாது அபிராமி தரும் செய் புதல்வோனே மரவர் வாழ்நுதல் வேடை கொடும் பொற்புய வீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. என்ன நேயர்களே, 8 வரி பாடல். ஆனால் இதில் எவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு பிற்பாடு தெரியும். வரி வடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை நாம் இசை வடிவில் கண்டு கழிக்கலாம். இதோ. அறமிலாதி பாதக வஞ்ச தொழிலாலே அறமிலாதி பாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்றிளையாதே அடியனேன் மெலிவாகி மனம் சற்றிளையாதே திரள் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட 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 தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே வீரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா வீரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா விமல மாதாபிராமி தரும் செய் புதல்வோனே விமல மாதாபிராமி தரும் செய் புதல்வோனே. அறம் இலா அதி பாதக வஞ்ச தொழிலாலே. அறம் என்றால் என்ன? தர்மம். சாதாரணமாக அறம் என்றால் தர்மம் என்று கூறுவோம். ஆனால் அறம் என்றால் நிறைய ஒழுக்கம் இருக்கிறது, நெறி இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. யாவற்றையுமே அறம் என்று தான் கொள்ள வேண்டும். தர்மம் மட்டும் அல்ல. தர்மம் என்றால் என்ன? யாருக்காவது ஏதாவது கொடுப்பது. அவர் வேண்டினாலும் கொடுக்கலாம், வேண்டாமல் நாமும் அவர்களுக்கு நாம் பார்த்து கொடுக்கலாம். அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள், இல்லை அவர்களுக்கு இது வேண்டும் என்று அறிந்து கொண்டு நாம் கொடுப்பது தர்மம். அறம் என்பது தர்மம் என்ற பொருளிலும் வரும், நெறி ஒழுக்கம் என்ற பொருள்களிலும் வரும். இது அப்படி சொல்லிவிட்டு அறமிலா என்னிடம் அந்த அறம் இல்லை என்று கூறுகிறார். அறம் இல அதிபாதக வஞ்ச தொழிலாலே, நாம் வஞ்சம் நிறைந்து இருக்கிறேன்.
அதனால் என்ன அதி பாதகம் என்று கூறுகிறார். பாதகம் என்றால் என்ன? வஞ்சனை நிறைந்து பாவங்கள் நிறைந்தவனாக இருக்கிறேன். வஞ்சனை நிறைந்தாலே பாவங்கள் ஒன்று ஒன்றாக கூடிவிடும், வினைகள் அதிகமாக ஆகிவிடும், தீய வினைகள் அதிகமாக ஆகிவிடும். இவர் கூறுகிறார் அதி பாதக வஞ்ச தொழிலாலே. தொழில் என்றால் என்ன? இந்த இடத்தில் அந்த வஞ்சனை கொண்ட செயல்களினாலே என்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வஞ்சனை நிறைந்ததாக இருக்கிறது. மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று இல்லாமல் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்ற வஞ்சனை உள்ளம் என்னிடம் இருக்கிறது. அதுவே அறத்தை நாம் சிதைப்பதற்கு பொருளாக ஆகிவிடுகிறது. அதனால் அறம் இல அதி பாதக, அதனால் மிகுந்த பாவம் நிறைந்த வஞ்சனை கொண்ட செயல்களாலே அடியனேன் மெலிவாக. அடியவனாகிய நான் என்ன ஆகின்றேன்? உடல் மெலிந்து இருக்கின்றேன். உடல் மட்டுமா மெலிகின்றேன், உள்ளமும் மெலிந்து விடும். ஏனென்றால் பாதகம் வஞ்சனை நிறைந்தாலே அது நோயிற்கு சமம். அந்த தீய குணங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு தெரியும், இறைவன் நின்று தண்டிப்பான். அதாவது அரசன் அன்றே கொல்லுவான், இறைவன் நின்று தண்டிப்பான். அதனால் நம் உடல் என்ன ஆகிறது? நம் வஞ்சனையால் அந்த உடல் மெலிந்து விடுகிறது. மனம் சற்று இளையாதே என்று அடுத்தபடி கூறுகிறார். உடல் மெலிந்து விட்டது. ஐயோ, உடல் மெலிந்து விட்டதே, நான் இத்தனை வஞ்சனை செயல்களை செய்து விட்டேனே, என்னுடைய உள்ளமும் பதறுகிறதே என்று அந்த உடல் மெலிந்ததினால் உள்ளம் என்ன ஆகிறது? அந்த மனம் என்ன ஆகிறது? சற்று இழைத்து விடுகிறது. சற்று என்ன, மிகவுமே இழைத்து விடுகிறது. இந்த காலத்தில் மனம் இழைத்தால் உடனே வைத்தியரிடம், அதற்கு தனியாக ஒரு வைத்தியர் இருக்கிறார், அந்த வைத்தியரிடம் சென்று நம் குறைகளை, அந்த மனக்குறைகளை கூறினால் அவர் அதை சரி செய்வார். அவர் பயிற்சி கொடுப்பார். அதற்கு ஏற்றாற்போல் நாம் அதை கவனித்தால் நாம் சரியாக ஆகிவிடலாம். அதற்கு எவ்வளவோ ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன, வைத்தியசாலைகள் இருக்கின்றன, வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் போகக்கூடாது என்று கூறுகிறார். மனம் சற்று இளையாதே. அப்படி என்னுடைய மனம் இந்த வஞ்சனை தொழிலால் என் உடம்பும் மெலிந்து என் மனமும் மெலியக்கூடாது, இளையக்கூடாது என்று கூறுகிறார். கொஞ்சமும் சோர்வு அடையக்கூடாது, அடையாதே என்ன செய்ய வேண்டும்? திரள் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூடி. அருள் கூட, கூட என்று அருள் கூட வேண்டும். கூட என்றால் என்ன? நிறைந்து மேலும் 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 அருள் சேர வேண்டும். கூட என்றால் சேர வேண்டும். திரள் குலாவியே என்று கூறுகிறார். திரள் என்றால் என்ன? வெற்றி. அவனுடைய திருவடி வெற்றியை தருகிறது. யாருக்கு தருகிறது? அவனுக்கா தருகிறது. அவன் எப்பொழுதுமே வெற்றி உள்ளவன் தானே. வீரா என்று தானே கூறுகிறோம் நாம். வீரத்தன்மை உடையவன் வீரா, அவன் தீரன், அவன் எல்லாவற்றிலுமே அப்படித்தான் இருக்கிறான். நமக்கு வெற்றியை தரும். அந்த திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு வெற்றியை தரும். திரள் குலாவிய, அப்படி குலாவுகின்றதாம், வெற்றி விளங்கும் அந்த திருவடி. அந்த திருவடியை பற்றினாலே நமக்கு வெற்றி கிட்டும். திரள் குலாவிய சேவடி என்று கூறுகிறார். செம்மையான பதங்கள். செம்மை என்றால் என்ன? வளப்பம் மிகுந்த பதங்கள், மற்றவர்களுக்கும் செம்மையை தரும் பதங்கள். சேவடி வந்தித்து. வந்தித்து என்றால் என்ன? நாம் பணிய வேண்டும். அதை நாம் பாத மலர்களை வணங்க வேண்டும், வணங்கி போற்ற வேண்டும். வந்தித்து அருள் கூட, உன் திருவருள் எனக்கு கிடைக்குமாறு தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாய். அன்பை தருவாயே என்று முதலில் கூறினார். இப்பொழுது இன்பை தருவாயே, எனக்கு இன்பம் தர வேண்டும். நீதான் முருகா இன்பம் தர வேண்டும். தினமுமே, நாள்தோறும், தினந்தோறும் மிக வாழ்வுறும் நல்ல வாழ்க்கை எனக்கு விளங்க வேண்டும். முன்னால் தான் அது முடியும். அந்த நல்ல வாழ்க்கை ஏற்படும்படி இன்பத்தை தந்து அருள் புரிவாயாக முருகா என்று கூறுகிறார். விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா. விரல் என்றால் என்ன? வீரம் நிறைந்தவர்கள். ஏன் வீரம் நிறைந்தவர்கள்? அவர்களுக்கு புத்தியில்தான் அந்த எண்ணங்கள் தான் கலக்கமுற்று மாறுபாடு, தன்னுடைய வினைகளினால் அவர்கள் மாறுபாடு அடைந்தார்களே தவிர அவர்கள் பலசாலிகள். எதிராளிகள், அந்த பகைவர்கள் வீரம் மிகுந்தவர்கள். வீரத்தில் சிறிதும் அவர் குறைந்த பாடி கிடையாது. அதனால் இவர் கூறுகிறார் விரல் நிஷா சரர். ஷரர் என்றால் அலைபவர்கள், நிஷா என்றால் இரவு. இரவில் திருடர்கள் தான்
அலைவார்கள். கெட்ட எண்ணங்கள் உடையவர்கள் தான் அலைவார்கள். அதனால் இவர்கள் பகைவர்கள். நிசாசரர் என்றால் என்ன? அசுரர்கள். அசுரர்கள் சேனைகள் அஞ்ச. அசுரர்கள் படைகள், அவ்வளவு வெள்ள படைகள் இருக்கிறதே, அந்த படைகளெல்லாம் அஞ்சுகிறதாம் இந்த குழந்தை முருகன். ஆஹா, இந்த குழந்தை முருகனை பற்றி கேள்விப்பட்டோம், ஆனால் நேரே பார்த்தால் தானே தெரிகிறது இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறானே என்று அஞ்ச பொறும் வேலா. பொறும் என்றால் என்ன? போர் புரிபவன். அதனால் விதல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா. அதாவது அவர்கள் பலசாலிகள், வீரம் மிகுந்தவர்கள், அவர்களே அஞ்சுகிறார்களாம். அந்த பகைவர்கள் அசுரர்கள் இந்த முருகனுடைய போர் புரியும் தன்மையை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். விமல மாது அபிராமி தரும் செய் புதல்வோனே. விமலா மலம் இல்லாதவன், நிர்மலமானவன், பரிசுத்தமானவன். அதனால் இவர் கூறுகிறார், பரிசுத்தமானவனே, மாது அபிராமி தரும் செய் புதல்வோனே. மாது என்றால் என்ன? தாயார். தாயார் அபிராமவல்லி, அபிராமி இருக்கிறாளே, அழகாக இருக்கிறாளே அபிராமி, அவள் தந்த செந்நிறத்தையுடைய செய்ப்புதல்வோனே. செவ்வேளே என்று கூறுவோம் அல்லவா? செய்ப்புதல்வன் அவன். செந்நிறத்தை உடைய குழந்தையே, மறவர் வாழ்நுதல் வேடை கொழும்பொற் புய வீரா. மறவர் என்றால் என்ன? மறவர் என்றால் வீரமுடையவர்கள். அவர்கள் வேடர் குலத்தில் பிறந்தவர்கள், வேடர் குலத்தை சார்ந்தவர்கள். அந்த குலத்தில் இந்த வள்ளி அங்கு வளர்ந்தாள். அதனால் மறவர் வாழ்நுதல். அங்கு வளர்ந்த வள்ளி எப்படி இருக்கிறார்? வாழ்நுதல். அவளுடைய நெற்றி எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வாழ் பல பல என்று இருக்குமே, ஒளி வீசுமே, அப்படி ஒளி வீசும் நெற்றியை படைத்தவள். வேடை கொளும். வேடை என்றால் என்ன? வள்ளி மீது வேட்கை கொண்டானாம், காதல் கொண்டானாம் முருகன், தெரியுமே. அவன் அதிமோக தயாபரன் தானே, அவளிடம் அப்படி காதல் கொண்டான். அப்படி வேடை கொளும் பொற்புய வீரா. பொன் என்றால் இந்த இடத்தில் அழகு, அழகான புயங்கள். எவ்வளவு புயங்கள் இருக்கிறது அவனுக்கு? 12 புயங்கள். 6 முகங்கள் என்றால் ஒரு முகத்திற்கு 2 புயம் என்ற வீதம் 6 புயங்கள். 6 முகங்களை உடையவனுக்கு 12 புயங்கள் இருக்கிறது. அதனால் வேடை கொளும் பொற்புய வீரா, அழகான புயங்களை பெற்ற வீரனே. மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. மயிலை மாநகர், மயிலாப்பூரில் மயிலை என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார். இந்த திருமயிலை மாநகர் சென்னையில் இருக்கிறது. சிவனை போலவே பிரம்மதேவனுக்கும் அந்த காலத்தில் 5 தலைகள் இருந்தன. அதனால் அவன் நினைத்தான், பிரம்மதேவன் நினைத்தான், ஆஹா, சிவனுக்கு நிகராக நான் இருக்கிறேன், அதனால் சிவனுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று தருக்காக ஆணவம் கொண்டு அவன் திரிந்திருந்தான். இது சிவபெருமானுக்கு தெரியும். அதாவது பிரம்மதேவனுக்கு அந்த தலைகணம் இருந்தது. பிரம்மா என்பவர் யார்? ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அந்த பிரம்மா போய் மற்றொரு பிரம்மா வருவார். அதனால் அவருடைய பதவியோ அவருடைய வாழ்க்கையோ நிலை இல்லாதது என்று நாம் அறிவோம். ஆனால் சிவபெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் அழிந்து மீண்டும் அவர் பிறக்கிறார். பிறப்பதால் அவர் நிலையில்லாதவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இதை உணராததால் சிவபெருமான் நினைத்தார், அவருடைய அந்த கர்வத்தை, தலை கனத்தை அடக்க வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு கபாலத்தை, அதாவது தலை, கபாலம் என்றால் என்ன? தலையை கிள்ளி விட்டார். கிள்ளினால் கையில் கிள்ளி அதை கையில் ஏந்தி கொண்டார். எனவே அவர் கபால ஈஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். அது திரிந்து, அதாவது அது சேர்ந்து கபாலீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அதனால் இந்த தலமும் கபாலீச்சரம் என்று, எந்த தலத்தில் இது நடந்ததோ அந்த தலமும் கபாலீஸ்வரம் என்ற பெயர் பெற்றது. இத்தலத்து முருகன் சிங்காரவேலன் என்று பெயர் இத்தலத்து முருகனுக்கு. முருகன் மீது 10 பாடல்கள் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆனால் இது மயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு கதை இருக்கிறது. பார்வதி தேவி என்ன செய்தால், சிவபெருமானிடம் சிவாய நம என்று இருக்கிறதே, அந்த 5 எழுத்து நாமம் இருக்கிறதே, அதற்கு விளக்கத்தை கேட்டிருக்கிறாள். அப்பொழுது சிவபெருமான் எப்பொழுதுமே ஒரு குரு மாணாக்கனுக்கு சொன்னால், ஏதாவது விவரமோ ஏதாவது கதையோ அல்லது எது விளக்கத்தையோ கூறினால் அப்பொழுது கூர்ந்து குருவையே கவனிக்க வேண்டும்.
அப்படியே அவர் விளக்கம் அளித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு மயில் அழகாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த மயிலை பார்த்து விட்டாள் பார்வதி. அதனால் கவனம் சிதறியது. இதை கண்ட சிவபெருமான், நீ எங்கு பார்க்கிறாய் என்றவுடன், நான் மயிலை பார்த்து கொண்டிருக்கிறேன், அங்கு மயில் அழகாக ஆடுகிறது என்றவுடன், இந்த குரு ஒரு சிஷ்யன் சரியாக கவனிக்காவிட்டால் தண்டனை கொடுப்பான் அல்லவா? அப்படியே இந்த சிவன் என்ன செய்தார், நீ உனக்கு அதன் மேல் தானே நாட்டம், அதனால் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்று அவர் சாபம் அளித்து விட்டார். இப்பொழுது குருவாக அமர்ந்திருக்கும் சிவபெருமான் மாணவியான அம்பிகையை அவர் என்ன தண்டனை கொடுத்து விட்டார், மயிலாக ஆக வேண்டும் என்று. அதனால் மயிலாக ஆகும்படி ஆயிற்று. அதாவது அம்பிகை மயிலாக ஆகும்படி ஆயிற்று. சிவபெருமான் கூறினார், நீ பூமியில் பிறந்து மயிலாக இருந்து என்னை சிவலிங்கம் அமைத்து நீ வணங்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் மயிலாப்பூர். பூலோகத்தில் தன்னை மயில் வடிவில் வழிபட்டு வர வேண்டும், அப்பொழுது விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறியதன் பேரில் மயில் வடிவத்தில் இத்தலத்தில் இருந்து அவள் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் விமோச்சனமும் பெற்றார். இங்கு இருவருமே, அதன் பிறகு இங்கு இருவருமே இருந்து யாவருக்கும் அன்பர்களுக்கு அதற்கு பிறகு காட்சி கொடுத்து இத்தலத்தில் திருமயிலையில் இருக்கிறார்கள். திருமயிலை தலத்தில் சிவநேசன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அவருக்கு இந்த திருஞான சம்பந்தரை பற்றியும் அவர் சைவ சமய தொண்டை பற்றியும் யாரோ கூறியிருக்கிறார். அதனால் அவர் மேல் பக்தி ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது இவருக்கு ஒரு பெண் இருந்தாள், பூம்பாவை என்ற பெண் இருந்தாள். அவர் நினைத்தார், இந்த திருஞான சம்பந்தருக்கு தன் பெண்ணை மணமுடித்து கொடுத்து விடலாம் என்று. அதனால் திருஞான சம்பந்தரிடம் அப்படி சொன்னார், இவளை நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்று. அவரும் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிற்று, இந்த பூம்பாவை தோட்டத்தில், அதாவது நந்தவனம் என்று கூறுகிறார்களே, அங்கு பூக்கள் நிறைந்த அந்த தோட்டத்தில் அவள் சென்ற பொழுது, பூக்களை பறிக்கும் பொழுது ஒரு பாம்பு தீண்டிவிட்டது. தீண்டிவிட்ட உடனேயே அவள் இறந்து விட்டாள். இறந்து விட்டாலும் என்ன செய்தார் திருஞான சம்பந்தர், இவள் திருஞான சம்பந்தருக்கு உரியவளாயிற்றே, இவள் இறந்து விட்டாளே என்று என்ன செய்தார், சிவனேசருக்கு உறுதியாக மனத்தில் அந்த எண்ணம் வர மகளின் அஸ்தி மற்றும் எலும்புகள் இருக்குமே, அதை ஒரு குடத்தில் இட்டு கன்னி மாடத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார். சில நாட்கள் கடந்தன, சில வருடங்கள் கடந்தன. அப்பொழுது திருவொற்றியூருக்கு வந்தார் திருஞான சம்பந்தர். திருவொற்றியூருக்கு வந்தவுடன் இதை அறிந்த இந்த சிவனேசர் என்ன செய்தார், அங்கு சென்று திருஞான சம்பந்தரிடம் எல்லா விஷயங்களையும் கூறி அவரை அழைத்து வந்தார், திருமயிலைக்கு அழைத்து வந்தார். உடனே திருஞான சம்பந்தர் என்ன செய்தார், அந்த கோயில் வாசலில், அந்த கபாலீஸ்வரர் கோவில் இருக்கிறதே, அந்த கோயில் வாசலில் கலசம் இருக்கிறதே, அந்த கலசத்தை வைக்க சொன்னார். அப்பொழுது கன்னிமாடத்தில் வைத்திருந்த குடத்தை கொண்டு வந்து அந்த சம்பந்தர் முன் வைத்து பூம்பாவை பற்றி விவரங்களை எல்லாம் சொல்லி அழுத பொழுது சம்பந்தர் அந்த கபாலீஸ்வரர் தியானித்து மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலே என்று தொடங்கும் பாடலை பாடினார். உடனே அந்த பாடல் முடிந்தவுடன் அது வெடித்து சிதறி அதிலிருந்து பூம்பாவை புத்தம் புது பூம்பாவையாக அதிலிருந்து எழுந்தருளினாள். அப்பொழுது யாவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சிவனேசர் என்ன செய்தார், இந்த பூம்பாவையை நீங்கள் ஏற்க வேண்டும், அவளை மணமுடிக்க வேண்டும் என்று கூறின போது சம்பந்தர் சொன்னார், இவர் விஷம் தீண்டி இவள் ஒரு முறை இறந்து விட்டாள், அதற்கு பிறகு நான் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததன் மூலமாக அவள் எனக்கு மகளாகி விட்டாள், அதனால் அவளை நான் மணக்க முடியாது, திருமணம் செய்தல் தகாது என்று சிவனேசரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டாள். பூம்பாவையும் தன் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருந்து இறைவன் தொண்டிலே ஈடுபட்டு வந்தாள். சம்பந்தர் பூம்பாவையை எழுப்பித்த நிகழ்ச்சி இந்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் 8ஆம் நாள் பாவனையாக செய்கிறார்கள். இப்படியாக மயிலாப்பூர் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கிறது. இங்குதான் திருவள்ளுவர் பிறந்ததாக தெரிகிறது. இப்படியாக அறம் இலா அதி பாதக வஞ்ச தொழில் என்று கூறுகிறார். ஔவையாரே கூறியிருக்கிறாரே, அறம் செய்ய விரும்பு என்று கூறுகிறார். அறம் செய் என்று கூறவில்லை, முதலில் அறம் செய்வதற்காக நீ விரும்ப வேண்டும், அப்படி விரும்பினாலே உனக்கு அறம் செய்ய வேண்டும் என்று தோன்றிவிடும், பிறகு நீ அறம் செய்யலாம் என்று. பின் செல்வம் கிடைத்த பிறகு அறம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் நிறைய மன்னர்கள் அறம் செய்தார்கள், நாயன்மார்களும் அறம் செய்தார்கள். அம்பிகை காஞ்சிபுரத்தில் 32 அறங்கள் வளர்த்தாள் என்று சொல்வார்.
அறம் என்பது யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டும். தண்ணீர் பந்தல் வைக்கிறார்களே அதுவும் அறம்தான். அடியார்களுக்கு சாப்பாடு போடுகிறார்களே அதுவும் அறம்தான். கர்ணன் எவ்வளவு கொடைவள்ளல், அவன் எவ்வளவு அறம் செய்திருக்கிறான். தர்மரும் அறம் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். அறம் காப்பதற்காக பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் உயிரையே விட்டான் என்ற கதையை யாவரும் அறிந்ததே. அறம் என்றால் என்ன? நீதி. அதாவது கோவலன் தனது மனைவி கண்ணகியுடன் மதுரைக்கு சென்ற பொழுது கண்ணகியின் கால் சிலம்புகளை ஒன்றை விற்பதற்காக கடை வீதிக்கு சென்றான். இந்த பொற்கொல்லன் இது அரசியுடைய சிலம்பு என்று அரசனிடம் கூறிவிட்டான். அரசனிடம் எடுத்து சென்றான். அரசன் அதை ஆராய்ந்து பார்க்காமல் இந்த கோவலனை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று கூறி கோவலனை கொன்று விட்டார்கள். அவன் நீதி தவறிவிட்டான். ஆனால் கண்ணகியுடனே தன்னுடைய அதோட ஜோடி இருக்குமே அதை எடுத்துக்கொண்டு வந்து இது என்னுடையதுதான், இதில் இருக்கும் பரல்களை பாருங்கள், அரசியுடையது வேறு, என்னுடையதும் அதையும் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒத்து பாருங்கள் என்று அதை உடைத்தால் அதில் என்ன இருந்ததோ அதுதான் இதிலும் இருந்தது. அதனால் அவன் சொன்னான், யானோ அரசன் யானே கள்வன் என்று. அவன் உடனே அந்த அறத்தை வளர்த்ததினால் நீதியை தழைக்க வேண்டும் என்பதனால் அவன் உயிரை விட்டான். அப்படியேதான் மனுநீதி சோழன். மனுநீதி சோழனும் ஒரு கன்றை தன்னுடைய மகன் கொன்றதனால் தன் மகனை எந்த இடத்தில் அந்த கன்றை கொன்றானோ அதே இடத்தில் தன் மகனை வைத்து அவன் மீது தேரை ஓட்டினான். அது அந்த நீதியை என்னென்று சொல்லுவது? அதனால் அவர்களும் அறம் வளர்த்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதனால் அறத்திலிருந்து யாருமே அந்த காலத்தில் நழுவியது இல்லை என்று கூற வேண்டும். அந்த காலத்தில் அறம் நன்றாக வளர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அறத்தை அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே அடியனே நான் மெலிந்து போக கூடாது முருகா, நீ உன் திருவடிகளை எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார். அறமிலாதி பாதக வஞ்ச தொழிலாலே அறமிலாதி பாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்றிளையாதே அடியனேன் மெலிவாகி மனம் சற்றிளையாதே தீரல் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட 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 தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே வீரல் நீசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேளா வீரல் நீசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேளா விமல மாதாபிராமி தரும் செய் புதல்வோனே விமல மாதாபிராமி தரும் செய் புதல்வோனே மறவர் வாணுதல் வேடை கொளும் போர் புய வீரா மறவர் வாணுதல் வேடை கொளும் போர் புய வீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே தீரல் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே
அறம் செய்ய முற்பட வேண்டும். ஏதாவது ஒன்று கல்வியும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம். நாம் பணம்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. நம்மால் முடிந்த அளவு நம் உடம்பால் நமக்கு என்னென்ன கலை தெரிகிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே, கற்பித்தாலே அதுவே ஒரு அறமாகும். நன்றி, வணக்கம்.